ஆதி தமிழனால் உருவாக்கப்பட்ட குருசிவக்கலை இதுவரை யாரும் கண்டிடாத வர்மங்களையும் வர்ம இலக்கு முறைகளையும் அடிமுறை செயல்முறைகளையும் வர்ம வைத்திய முறைகளையும் களரி சிவா யூடியூப் சேனல் மூலம் பாமரனுக்கும் புரியும் வண்ணம் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம். களரி சிவா வர்மம் மற்றும் தற்காப்பு கலை பயிற்சி மையத்திலிருந்து உங்கள் சிவா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த புருவ மத்தியோர்மம் எங்க இருக்கு, அதை நம்ம எப்படி அந்த அதோட விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை எப்படி கொடுக்கணும், அந்த வர்மத்தை எப்படி கொடுக்கணும், அது என்னென்ன பாதிப்பு, அது எதனால பாதிக்கப்படுது, இப்படி இந்த மாதிரி உங்களுக்கு விளக்கமாட்டு சொல்லித்தரேன் வாங்க. புருவ மத்தியோர்மம் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ புருவ மத்தியோர்மம் அப்படின்னாக்கி இந்த புருவத்துல இந்த இடத்துல ஒரு பொருத்து இருக்கும். அந்த பொருத்துக்கு அடியில ஒரு நரம்பு போகும். அந்த நரம்பு பிரச்சனை ஆகுனாதான் அது வருமம். நரம்பு கீழே இதுல இந்த எலும்புல இருந்து எலும்புக்கு உள்ள ஒரு சின்ன ஓட்டை ஓடி அந்த எலும்புக்கு உள்ள ஓடி வரும். அந்த நரம்பு அது கண்ணுக்கு போய்கிட்டு அதுக்கப்புறம் மூளைக்கு போகக்கூடிய நரம்பு இந்த பொருத்துக்கு இடையோடி தான் போகும். அப்ப அந்த பொருத்துக்கு இடையோடி போகக்கூடிய நரம்பை நம்ம சதைக்கும் போது அது என்னன்னா வர்மமாட்டு ஆகும். அப்ப அந்த வர்மத்துல அடிபட்டு அப்படின்னாக்கி இப்ப இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி முத்திரையை இப்படி பயன்படுத்தி இதுல லேசா இப்படி தட்டுனா, இப்போ இப்படியும் தட்டலாம், இல்லைன்னா இந்த சக்தி முத்திரையை கொண்டு இப்படியும் தட்டலாம். இப்படி லேசா தட்டுனாக்கி அவங்களுக்கு உடனே மயக்கம் வரும். இப்ப இதுல இப்படி சும்மா தட்டி விட்டாலே தெரியும். அப்படி தட்டி விட்டாலே அவங்களுக்கு தெரியும். அந்த கண்ணு நம்மளை மறைக்கும். அது காரணம் என்னன்னா, மூளைக்கு கண்ணுல இருந்து கொண்டு போகக்கூடிய இதை சப்போர்ட்டை அது எடுத்துரும். அதனாலதான் அது நமக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கும். அப்போ அதுல பெலமாட்டை அடிபட்டனாக்கி கண்டிப்பா உயிருக்கே ஆபத்து. கண்ணெல்லாம் தெரிச்சிரும், காதெல்லாம் கேட்காம போகும். அது என்னன்னா, காது ஏன் கேட்காம போகும் அப்படின்னாக்கி, காதுக்கு இந்தாலையும் போகக்கூடிய நரம்பும் சப்போர்ட் ஆகும், இப்படி போகக்கூடிய நரம்பும் சப்போர்ட் ஆகும். அதனாலதான் அது காதும் பிரச்சனை உண்டாகும். அப்போ இதுல நம்ம லேசா அடிச்சாலே அவங்களுக்கு கண்டிப்பா மயக்கம் வரும். அப்போ இந்த இடத்துல அடிபட்டனாக்கி அவங்களுக்கு அந்த நரம்பு சதஞ்சிட்டு அப்படின்னாக்கி உடனே அவங்களுக்கு இலக்குமுறை கொடுக்கறது ரொம்ப நல்லதா இருக்கும். இப்போ அதை எப்படி இலக்குமுறை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இவங்களுக்கு இதுல லேசா அடிபட்டுட்டு லைட்டா தான் பட்டிருக்கு அப்படின்னாக்கி நம்ம லேசா முடிய பிடிச்சி இப்படி இழுத்தாச்சுனாலே அவங்களுக்கு சரியாயிரும். நம்ம இந்த மூளைக்கு போகக்கூடிய நரம்புகள் இந்தால போகக்கூடிய நரம்புகளை நம்ம இந்த முடிய பிடிச்சி இழுக்கத்துல அவ்வளோ நரம்புகளும் கொஞ்சம் இழுத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த லேசா சதையக்கூடியது அவ்வளவுமே அது சரியாகும். அதனாலதான் நம்ம இந்த முடிய பிடிச்சி இப்படி இழுக்கும். உச்சி முடிய பிடிச்சி லேசா இழுத்தாச்சுன்னா போதும். அதுவும் பிறகு இந்த காதையும் பிடிச்சி இப்படி இழுத்து விடணும். காதெல்லாம் இழுத்து விடும்போது நரம்புகளை சரியாகும். அதுக்காண்டிதான் இப்படி காதை இழுத்து விட்டுக்கிட்டு நம்ம இதுக்கு இலக்குமுறை கொடுக்கறது. நம்ம இந்த கையை இந்த இடம் படும்படியாட்டு ரெண்டு சைடுமே இப்படி படும்படியாட்டு இதை இப்படியே கீழே இழுக்கணும். இப்படி கீழே இப்படி இழுத்து விடுங்க. அதுவும் பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த திளர்த்த காலத்துல இருந்து நம்ம இப்படி தடாவதை கரெக்டா இப்படி கொண்டு நம்ம கண்ணாடி காலத்துக்கு இப்படி கொண்டு போய் திரும்ப இப்படியே கொண்டு இப்படி நாடில அந்த செவி குறுத்து சைடோடு இப்படி கொண்டு நம்ம நாடியில விடணும். இப்படி விடும்போது அவனுக்கு இந்த கண்ணுகளில் உள்ள பிரச்சனைகள் அவ்வளவுமே அது சரியாகும். நம்ம இந்த சைடு இதுல அடிபட்டு சதஞ்சா கூட இங்கேயும் நம்ம அதை தடவி இலக்குமுறை செய்யும். பார்த்துடுங்க. இப்படி கொண்டு போறோம். கொண்டு போய் இந்த கண்ணாடி காலத்துக்கு போகும்போது இதுலேயும் லேசா இழுத்து கொடுக்கும். இதுதான் இதோட முறை. இந்த நரம்பு மண்டலத்தை நம்ம தடவக்கூடிய இலக்கு முறை இதுதான். இப்படி தடவுனா மட்டும்தான் நம்ம முகத்துல உள்ளது காதுக்கு மூளை போகக்கூடிய நரம்புகள்லாம் அவங்க சரியாகும் அவங்களுக்கு. பார்த்துடுங்க. திளர்த்த காலங்கிறது இதுதான். அப்ப அதுலதான் நம்ம இந்த ரெண்டு விரலையும் இப்படி எடுத்துடுங்க. பெருவிரலையும் தும்பு கண்டிப்பா படப்படாது. தும்பு பட்டாக்கி நமக்கு வர்மங்கள் ஏக்கும். அப்ப தும்ப கொடுக்காம நம்ம இந்த இடத்த தான் கொடுக்கணும். பார்த்துடுங்க. இப்படி திளர்த்த காலத்துல இருந்து இப்படி கொடுத்து கண்ணாடி காலத்துக்கு இப்படி கொண்டு போறோம். கொண்டு போய் இப்படியே இந்த செவி குறுத்து சைடோடி இப்படி கொண்டு இந்த நாடியில கொண்டு இப்படி விடணும். இப்படி நீங்க 2-3 தடவை இலக்குமுறை கொடுத்தாலே முகத்துல உள்ள பிரச்சனைகள் அவ்வளவுமே சரியாகும். கண்ணு, காது, வாயு இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாட்ட குணம் அடைஞ்சிடும். இன்னைக்கு நம்ம
புருவ மத்தியவர்மத்தை பத்தி நல்ல விளக்கமாட்ட நம்ம பார்த்திருப்போம். இதே மாதிரி வர்மக்கலை சார்ந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா நம்ம கலரி சிவா யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க, ஆதரவு தருங்க. நன்றி, வணக்கம்.